யூபிஎஸ்சி பாஜக அரசுக்கு செக், கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி. யூபிஎஸ்சி எனப்படக்கூடிய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் 10 இணை செயலாளர்கள் பதவிகள், 35 இயக்குனர் துணை செயலாளர் பதவிகள் அப்படின்னு மொத்தம் 45 பணியிடங்களுக்கான நியமன அறிவிப்புகள் இடம்பெற்றது. இந்த நியமனத்தில் இடஒதுக்கீடு கிடையாது. இதில் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருந்தால் 22 முதல் 23 இடங்களில் தலித், பழங்குடியில், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கிடைத்திருக்கும். ஆனால் நேரடி நியமனம் என யூபிஎஸ்சி அறிவிச்சாங்க. இந்த இடஒதுக்கீட்டு உரிமை பறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டினாங்க. அரசு துறைகளில் உயர் பதவிகளில் இப்படி நேரடியான நியமனங்கள் நடந்தால் இன்றைய அதிகாரிகள் மற்றும் இளைஞர்கள் நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் உயர் பதவிகளை அடைவதற்கான வழி மூடப்பட்டு விடும் அப்படின்னு விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. முக்கிய பதவிகளில் நேரடி சேர்க்கை மூலம் அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவதால் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு பறிக்கப்படுகிறது அப்படின்னும் எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் கடும் கண்டனம் தெரிவித்து பதிவிட்டிருந்தார். சமூக நீதி நிலைநாட்டவும், இடஒதுக்கீட்டை பாதுகாத்து அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்யவும் கீழ்காணும் நடவடிக்கைகளை உடனே மேற்கொண்டாக வேண்டும். லேட்ரல் என்ட்ரி என்பது சமூக நீதியின் மீது தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல். தகுதிமிக்க பட்டியல் பழங்குடி, இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த அலுவலர்களுக்குரிய வாய்ப்புகள் உயர் மட்டத்தில் தட்டி பறிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மத்திய அரசு இதை கைவிட்டு நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்குரிய பணியிடங்களை நிரப்புவதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். நியாயமான சமத்துவமான முறையில் பதவி உயர்வு வழங்கப்படுவதை உறுதி செய்யணும். தொடக்கத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வருகிற கிரிமிலேயர் முறையை முற்றிலுமாக ஒழிக்கணும். அதற்கு முன்னாடி பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருக்கக்கூடிய கிரிமிலேயருக்கான வருமான உச்சவரம்பை இனியும் தாமதிக்காமல் உடனடியாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவரான மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மோடி அரசானது தலித், பழங்குடிகள், இதர பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டு உரிமையை பறித்திருப்பது அரசியல் சாசனத்தின் மீதான நேரடி தாக்குதல் அப்படின்னு விமர்சித்தார். இந்நிலையில் மத்திய பாஜக கூட்டணி அரசில் இடம்பெற்றிருக்கும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கட்சியின் ஐக்கிய ஜனதா தளமும் மத்திய அரசின் முடிவை எதிர்ப்பதுதான் இதில் ஹைலைட். நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய மூத்த தலைவரும் தேசிய செய்தி தொடர்பாளருமான கேசி தியாகி கூறும்போது, நாங்கள் ராம் மனோகர் லோகியாவை பின்பற்றுகிறவர்கள். நாங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக சமூக ரீதியாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்கள். எங்ககிட்ட எதற்காக மெரிட்டை எதிர்பார்க்கிறீர்கள்? இடஒதுக்கீடு மூலம்தான் அதிகாரிகளையும் யூபிஎஸ்சி நியமிக்க வேண்டும். யூபிஎஸ்சியின் இந்த அறிவிக்கை பெரும் வருத்தத்தை தருகிறது அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டினாங்க. மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி தலைவருமான சிராக் பஸ்வானும் யூபிஎஸ்சியின் இந்த அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வான் பேசும்போது, இடஒதுக்கீடு என்பதில் சமரசமே கிடையாது. இப்போது தனியார் துறையில் தான் இடஒதுக்கீடு கிடையாது. அரசு வேலைவாய்ப்புகளையும் இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னா எப்படி ஏற்பது? எந்த ஒரு அரசு நியமனத்திலும் இடஒதுக்கீடு முறை கண்டிப்பாக பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று திட்டவட்டமாக சொல்லிட்டார். யூபிஎஸ்சியின் இடஒதுக்கீட்டு பறிப்பை ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் யூபிஎஸ்சியின் இந்த நேரடி நியமனத்தை ஆதரிக்கின்றோம் அப்படின்னு பாஜகவின் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளர் நாரா லோகேஷ் தெரிவிச்சிருக்கார். இருந்தாலும் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தியும் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பது பாஜக தனது விருப்பம் போல் எதையும் செய்துவிட கூட்டணி கட்சிகள் கூட அனுமதிக்கப் போவது கிடையாது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது. பாஜகவிற்கு வைக்கப்படும் செக் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இப்போது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக அரசு இந்த விவகாரத்தில் பின்வாங்கியிருக்காங்க.